ஊரில் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? இந்த குடும்பத்தில் போய் பண்ணி எடுத்த. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்புக்கு அதை மாதிரி ஆகிட்டோம் நம்ம கல்யாணமே. அது அப்படியே நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். நிந்தை அவமானம், கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது ஒரு நிந்தை அவமானம் ஃபாலோ பண்ணினே இருக்கும். அந்த குடும்ப பின்னணியாக இருக்கும். அது உண்மையிலே 420 இருக்கும். நமக்கு ஏன் ஆண்டவரே 420 குடும்பம்? நமக்கு ஏன் இது எத்தன்? யெகோவா தேவனே அல்லவா, அதாவது ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், அவன் பரிசுத்தமானவன் தான் உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்கள் தானே கேட்டீங்க ஆத்துமா வேணும் ஆத்துமா வேணும்னு. ஆண்டவரே குடிகாரனுக்கு போய் நான் ஊழியம் செய்யணும், தான் நம்ம மாமனார் வரான், நம்ம மச்சான் வரான், ஆடிக்கினே செய் ஊழியம். இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கினா ஆரோக்கியமாக போயிடும். இல்லைனா நம்ம பரிசெயர் மாதிரி ஆகிடும். நம்ம பெரிய பெருமை பாராட்டி கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், நம்ம பட்சிக்கப்பட்டுருவோம். நம்ம பின்வாங்கி போய்டும், அவன் ஊழியக்காரன் ஆகிடுவான். இந்த மாதிரி 25 வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிறுமையாக பேசுவாங்க சிலருடைய பாவத்தை குறித்து. அதே பாவத்தில் பேசினவர்கள் தள்ளப்படுவார்கள். பேசப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். தெரியாது யார் எப்போ ரட்சிக்கப்படுவாங்கன்னு. யாரும் எதுவும் பேசிடாதீங்க. பிரயாசம், கையின் பிரயாசம், பொறுமையாக இருக்கணும் பேசுறதில்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. பொறுமை, உங்களுக்கு கர்த்தருக்குள்ளே அந்த பொறுமை. நீங்கள் பொறுமைன்னு அடிச்சு பார்த்தீங்களா, கூகுளில் நிறைய பொறுமை வார்த்தை வரும். இதை கூகுளில் வச்சு பிரசங்கம் பண்ணுறதில்லை. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, ஆவியானவருடைய ஏதல் படி பேசுகிற காரியங்க. அதுதான் உங்களுக்கு அனல் ஊட்டம், ஆவிக்குரிய அவசரத்தை கொண்டு வரும். பொறுமை. எல்லாத்துலேயும் அவசரப்படுவாங்க. ஏன் அந்த அவசரம்? போய் என்ன பண்ண போகிறீங்க? சரி கல்யாணம் ஆகட்டும். அவசரமாக பண்ண கல்யாணம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னது பிள்ளை பேரில் தாமதிக்கும், கருத்தரிக்கையில் தாமதிக்கும். இங்கே கொடுக்குற அந்த ஃபாஸ்ட்டு அங்கே டிலே ஆகிடும். இங்கே ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண? தீர விசாரித்து பார்த்தா ஏதாவது ஒரு அதுக்குள்ளே ஒரு உள்கொத்து இருக்கும். ஒன்று வயசை கம்மி பண்ணி சொல்கிறது, இல்லை படிப்பை மிகைப்படுத்தி சொல்கிறது. பொதுவாக சொல்லிடுறது ரயில்வேயில் வேலை செய்து பொண்ணுன்னு. அதுக்கு உள்ளே பூந்து பார்த்தாக்கா அது கான்ட்ராக்டில் வேலை செய்யும். அவன் அப்படியே ரெக்கையிலே ஃப்ளைங்லேயே வருவான். ரயில்வே கேண்டிடேட் கல்யாணம் பண்ணுறான்னு யார், நோ டேர்னிங் பேக், யாருக்குன்னு தெரியாது. டேக் ஆஃப்லேயே வருவான். அவன் முதல்ல அது ரயில்வே பொண்ணை கல்யாணம் பண்ண போகணும். பொண்ணு பேருனா ரயில்வே பொண்ணு, பொண்ணு பேரே அது ஆகிடும். ரயில்வே பொண்ணு, ஏர்லைன்ஸ் பொண்ணு, டாக்டர் பொண்ணு, ஃபிசியோதெரபிஸ்ட் பொண்ணு, நர்ஸு பொண்ணு. நர்ஸோட பொண்ணெல்லாம் இல்லை, இப்படி தான் டைட்டில் டேக் இப்படி தான் இருக்கும். அப்புறம் தீர விசாரித்து பார்த்தா அது ஃபெயில் ஆகிருக்கும், அது பாஸ் ஆகிருக்காது, அது டிஸ்கன்யூ ஆகிருக்கும். படிக்கிறான். நீங்கள் படிக்க வச்சு பாஸ், அது எந்த காலத்தில் படிக்கிறது? அது பாஸெல்லாம் ஆகாது. அது பின்ன இந்த மாதிரி எண்ணத்தில் போனால் வீட்லேயே அது படிக்கலை, அப்புறம் கல்யாணம் பண்ணி அது படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குமா? இவன் பேராசை பிடிச்ச, இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்ற துணையை கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. வாழ்க்கையை ரொம்ப கசந்துரும்.